ஹலோ மக்களே! திரு லக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. தினேஷோட செயல்னால நம்ம லக்ஷ்மிக்கு உயிருக்கே ஆபத்து வந்துடுது. நம்ம திவ்யா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும்போது, சரியான சமயத்தில நம்ம திரு வந்து பிளட் குடுத்து நம்ம லக்ஷ்மிய காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தினேஷும் இந்த நகை மட்டும் கிடைச்சிட்டுனா, அப்புறமா நம்ம உள்ள பண தேவை எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு, லக்ஷ்மியோட தலையிலேயே ஒரு கட்டையால அடிச்சு அங்கேயே நம்ம லக்ஷ்மி மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த நகையை எடுத்துட்டு தினேஷும் எப்படியாவது பணமாட்டும் மாத்தலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்துல அடிபட்டு இருக்க நம்ம லக்ஷ்மிய திவ்யா வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்குறாங்க. அந்த இடத்துல வந்த உடனே அங்க உள்ளவங்களும் நீங்க இவங்களுக்கு யார் ரிலேஷன் கேட்கும்போது, இது யாருன்னு தெரியாது, ரோட்ல அடிபட்டு இருந்தாங்க, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன்னு நம்ம திவ்யாவும் அவங்களுக்கு எப்படியாவது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தினேஷ் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு நமக்கு இன்னைக்கு லாட்டரி அடிச்சிருக்கு, நமக்கு ஏத்த மாதிரி இந்த நகையும் கிடைச்சிட்டு இந்த நகையை பேசாம பணமா மாத்திர வேண்டியதான், அந்த பணத்தை வச்சு கொஞ்ச நாளுக்கு நம்ம சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு தினேஷும் ஒரு யோசனையில இருக்காங்க. அதே சமயத்துல காஞ்சனாவும் நம்ம திவ்யா கிட்ட போன் பண்ணி என்ன இவ்வளோ நேரம் ஆகிய உன்னை காணல, எங்க இருக்கா அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம திவ்யாவும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நான் வர வழியில ஒருத்தங்களை பார்த்தேன், அவங்க அடிபட்டு இருந்தாங்க, அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்தேன் அப்படி சொன்ன உடனே காஞ்சனாவும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இவ்வளவு லேட் ஆட்டி எங்கேயும் போகாதன்னு, இப்ப பாரு எவ்வளவு பெரிய சுச்சுவேஷன்ல மாட்டிட்டேன்னு, தேவையில்லாத வேலையெல்லாம் செய்துட்டு இருக்காத திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி செக்அப் பண்ணிட்டு வந்த டாக்டரும் வெளியில வந்து இவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, கண்டிப்பா இவங்களுக்கு பிளட் வேணும், அது வேற ரேர் குரூப்பா இருக்கு, எங்க தேடியும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், இப்போதைக்கு எங்கள்கிட்ட அந்த பிளட் இல்லை, தயவு செய்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திவ்யா கிட்ட கேக்குறாங்க, சரி இவங்களோட சொந்தக்காரங்க யாராவது தெரியுமா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம திவ்யாவும் அந்த இடத்துல இவங்கள பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது, அவங்க சொந்த பந்தம் எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிடுறாங்க. சரி அவங்க சொந்தங்கள் இருந்தாதான் அதுல சைன் போட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க முடியும், நீங்க அதுக்கு எப்படியாவது அவங்கள கண்டுபிடிங்க, அது மட்டும் இல்லாம பிளட்டும் கரெக்டான சமயத்துல வந்து சேரணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம திவ்யா அந்த இடத்துல குழம்பி போயிடுறாங்க. இப்ப என்ன செய்யறது, இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போவதுக்கே மனசே வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் யோசனையில இருக்காங்க. இன்னொரு பக்கம் திருவோட வீட்லயும் நம்ம கவிதா கண்டிப்பா தினேஷுக்கு நம்ம கம்பெனில வேலை போட்டு கொடுக்கவே கூடாது, அவனை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்ச அப்புறமா நீங்க எப்படி அவனுக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறீங்கன்னு புரியவே மாட்டேங்குது, திரு சொல்றான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்காதுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் சரி திரு குடும்பம் நல்லபடியா ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான், என்னைக்குமே தினேஷ் அதே மாதிரியா இருந்துட போறான், கண்டிப்பா திருந்துவான், அதனால நீ எதுவும் கவலைப்படாத, திரு ஒரு முடிவெடுத்தா சரியா தான் இருக்கும், அதனால அவங்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் நம்ம கவிதா கிட்ட சொல்றாங்க. கவிதாவுக்கு தினேஷ் வர்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. திருக்கிட்ட நம்ம கவிதாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாம இந்த தினேஷ கம்பெனில சேர்க்கிற, நான் சொல்றத ஒழுங்கா கேளு, அவன் மட்டும் அந்த கம்பெனிக்குள்ள வந்தா அப்புறமா கம்பெனிக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படி சொன்னாலும் நம்ம திரு கேட்குற மாதிரி இல்லை, கண்டிப்பா அவங்கள நான் இந்த கம்பெனில சேர்க்க தான் போறேன், எந்த பிரச்சனையும் வர போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவும் அந்த இடத்துல சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அம்பிகாவும் சரி திரு ஒரு செயல் செய்தா நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாவே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திருவோட தாத்தாவும் ஒருத்தங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் லேட் ஆயிட்டு, நேற்றுக்கு ஏன் இவ்வளோ சமயம் ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இல்லை நான் வர வழியில் ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத பொண்ணு அந்த சைடில் இருந்தான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் டிராஃபிக் ஆயிட்டு, அதனால தான் சுற்றி வர வேண்டியதாயிட்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஏதோ மனக்குளத்தில் இருந்த மாதிரி இருந்து மனப்பொண்ணு மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட திரு அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏற்கனவே லக்ஷ்மியை வேற நம்ம தேடிட்டே இருக்கோம், ஒரு சமயம் லக்ஷ்மியா இருக்குமோ, இவங்க வேற ஏதோ மனக்குளத்துல இருந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு திரு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அந்த இடத்துல நம்ம திரு எல்லா வேலையும் விட்டுட்டு பதறி போய் அந்த பொண்ணு எங்க இருக்கா, அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இதோ பக்கத்துல உள்ள இடம் தான் டிராபிக்கா இருக்கு, அந்த இடத்துல நீங்க போய் பார்த்தாலே தெரியும்னு சொல்லும்போது திரு ரொம்ப பதட்டமா ஓடி போறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க கவிதா, என்ன திரு இதுக்கு தேவையில்லாம இப்ப டென்ஷன் ஆகுறான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம அம்பிகாவும் தடுத்து நிறுத்ததுக்கு முன்னாடி திரு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. திருவுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு, லக்ஷ்மி நம்மளை நம்பி வந்த பொண்ணு, அவங்க பாட்டி எல்லாரும் ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா படுறாங்க. நான் ஏற்கனவே லக்ஷ்மி நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை, அவ எதுக்கு தான் என்னை விட்டு போனான்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திரு ரொம்ப டென்ஷன் ஆட்டு சரி அந்த ஆத்தங்கர பக்கமாட்டு போய் பார்ப்போம்னு சொல்லி கிளம்பி போகும்போது
அந்த இடத்துல ஒரு பொண்ணோட இது இருக்கு. அத பார்த்த உடனே நம்ம திரு பார்க்குறாங்க. சரி நல்ல வேளை இது லக்ஷ்மி இல்ல வேற ஒருத்தங்க. நான் வேற ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேன். லக்ஷ்மி இப்ப எங்க இருப்பாளோ? என்ன ஆச்சோ? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு லக்ஷ்மிய நினைச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மியும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. வெளியில வந்த டாக்டர் கண்டிப்பா இவங்களுக்கு சீக்கிரமா இந்த பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது, திவ்யாவுக்கும் நம்ம திருவோட ஞாபகம் எல்லாம் வருது. திருவுகிட்ட வந்து சொல்லும்போது, திருவுக்கு அங்க எமர்ஜென்சியா ஒரு மீட்டிங் இருக்கு. கண்டிப்பா நான் இந்த மீட்டிங்க அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். அதனால எனக்கு பெரிய லாஸ் வரும் அப்படி சொல்லும்போது, அங்க உள்ள நர்ஸ் எல்லாமே நம்ம திருக்கிட்ட பேசுறாங்க. நீங்க ஏற்கனவே ஒரு டைம் பிளட் குடுத்துருக்கீங்க. இதே பிளட் குரூப் தான் உங்களுக்கும் இருக்கு. நீங்க எப்படியாவது இவங்கள வந்து காப்பாத்துங்க. இங்க யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு ரொம்பவே உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு அக்கா, தங்கச்சி, அம்மான்னு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா பிளட் குடுத்து உதவி பண்ணியிருப்பீங்கல்ல. அதே மாதிரி ஒரு யோசனையில இருங்க. தயவு செய்து வந்து பிளட் குடுத்து ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படி சொல்லும்போது, நம்ம திருவும் இந்த மீட்டிங் மட்டும் அட்டெண்ட் பண்ணலன்னா, அதுக்கப்புறமா இந்த கம்பெனில பெரிய லாஸ் வந்துடுமேன்னு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே சரி நான் பார்ப்போம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு வச்சிடுறாங்க ஃபோன. நம்ம திருவுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. ஒருத்தவங்களோட உயிரோட இந்த மீட்டிங் எல்லாம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி பிளட்ட குடுத்துட்டு சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கவிதாவும் நம்ம திருக்கிட்ட ஃபோன் பண்ணி, "என்ன திரு சீக்கிரமா வந்துட்டியா? கரெக்டான சமயத்துல வந்துருவ தானே? இங்க எல்லாரும் உனக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங் ரொம்பவே முக்கியம். இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணி தான் நமக்கு இந்த கம்பெனில ஒரு பெரிய ஒரு லாபம் வரும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் கேட்கும்போது, திருவும் கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம திருவுக்கு மனசு கேட்காம ஹாஸ்பிட்டல்லயே போய் பிளட் குடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. திவ்யாவுக்கு இப்பதான் சந்தோஷம் ஆச்சு. நம்ம திருவும் எந்த பொண்ணுன்னே தெரியாம பிளட் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிளட் குடுத்ததும் அங்க உள்ள நர்ஸும் நம்ம திரு கிட்ட வந்து ரொம்பவே நன்றி சார். உங்கனால தான் இவங்களோட உயிர் காப்பாத்தப்பட போகுது. கரெக்டான சமயத்துல பிளட் குடுக்க வந்துட்டீங்க. நீங்க ஏதோ வரமாட்டீங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டோம். அப்படின்னு சொல்லி நம்ம நர்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி நம்ம திருவுக்கு நன்றி சொல்றாங்க. திருவும் இதுக்கு மேல இங்க இருந்துட்டு இருந்தா நமக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்துல நம்ம கவிதாவும் திருவ தேடிட்டே இருக்காங்க. திரு எங்க தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாளிச்சு பார்க்குறாங்க. ஆனாலும் எல்லாரும் திருவுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திருனால கம்பெனில ஒரு சின்ன லாஸ் வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம லக்ஷ்மியோட உயிர் காப்பாற்றப்படுது. அந்த டாக்டரும் வெளியில வந்துட்டு லக்ஷ்மிக்கு எந்த ஆபத்தும் ஏனி இல்ல. கரெக்டான சமயத்துல பிளட் கிடைச்சனால தான் அவளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, கவிதாவும் நம்ம காஞ்சனா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அக்கா உனக்கு ஏதாவது திருவோட செயல்ல மாற்றம் தெரியுதா? கொஞ்ச நாளாவே திரு சரியே இல்ல. அவன பார்க்கும்போதெல்லாம் எப்பவுமே பதட்டமாவே இருக்கான். ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட காஞ்சனாவும், நீ என்ன சொல்ற கவிதா? எனக்கு அந்த மாரி தெரியல. ஆனா இனிமே அத பத்தி நான் கவனிப்பேன் அப்படி சொன்ன உடனே, கவிதாவ நீ கொஞ்சம் கவனமா இருக்கா. கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் நமக்கு தெரியாம நடக்குது. அத கண்டுபிடிச்சே ஆகணும்னு நம்ம கவிதாவும் காஞ்சனா கிட்ட சொல்றாங்க.